திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஜனநாயக இயக்கம் என்பதற்காகத்தான் தொடர்ந்து அது யாராக இருந்தாலும் சரி இது போன்ற நேர்காணல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஏன் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களுடைய இயக்கத் தலைவர் அன்றைக்கு நம்முடைய முத்தமிழ் கலைஞர் இருந்தபோது கூட இது போன்ற நேர்காணலில் அவர் கலந்து கொண்டுதான் பைனலாக தலைவர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறார்களோ நிற்கக்கூடிய அந்த வேட்பாளரை நாங்கள் முத்தமிழர் கலைஞராகவும் மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாகவும் நினைச்சுதான் நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்கின்றோம். தலைவர்கள் கேட்ட கேள்விக்கு அதான் சொன்னாங்க, தலைவர் நீங்க யாரை வேட்பாளராக அறிவிக்கிறீர்களோ அவருடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபடுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக நீங்களும் முதலமைச்சராக வந்துட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதற்காக நாங்கள் கண் துஞ்சாமல் உழைப்போம் என்பதை மட்டும் உறுதியாக நாங்கள் சொல்லிடுறோம். டெல்டா மாவட்டங்களில் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 3ல் 1 பங்கு என்னைக்குமே எங்கள் டெல்டா மாவட்டம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த முறை ஒரு 3-4 தொகுதி தான் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம். இந்த முறை அதையும் சேர்த்து எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் கே நேரு அவர்கள் கிட்டத்தட்ட 41 தொகுதிகளுக்கு அவர் தான் பொறுப்பாளர். 41க்கு 41ஐயும் நாங்கள் கண்டிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெல்லும். விஜய் திருச்சியிலும் போட்டியிடுறதா சொல்றாங்க சார், எப்படி எதிர்கொள்வீங்க சார்?